இது என்ன அப்படின்னு சொன்னா ஒட்டு அட்டைன்னு சொல்லுவோம். மருந்து அடிக்காம புழு பூச்சியை எப்படி சார் சாக வைக்கிறது? ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன், சரியா? எதுக்கு அப்படின்னு சொன்னா இந்த மஞ்சள் கலர் உங்க தோட்டத்திலயுமே என்ன அப்படின்னா மக்காச்சோளம் போடுறீங்க, மக்காச்சோளத்துல படைப்புழு வரும். அது இல்லாம மக்காச்சோளத்தை இப்ப பண்ண முடியாது. அந்த புழுவை கண்ட்ரோல் பண்ணணும் என்னன்னு சொன்னா மக்காச்சோளத்தை சுத்தி வந்து சூரியகாந்தியை போட்டு வச்சுட்டீங்க, இல்ல உளுந்து பாரிசு போட்டீங்கன்னா அதுல பூ வரும்போது அந்த புழு வந்து அது மஞ்சள் கலர்ல ஒரு இதை கெட்டுறீங்க அப்படின்னா இது வந்து புழு பூச்சிக்கு இது ஒரு பூ வரும், சரியா? இது வந்து நீங்க நிறைய உங்க உங்க கிராமத்துல இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் தான். டீ கடையில வந்து ஒரு எண்ணெய் தடவின பேப்பரை தொங்க விட்டுருக்கானே, அதுல வந்து என்ன ஒட்டுது? கொசு பூரா ஒட்டுது இல்லையா? அதே மாதிரிதான் இது. இந்த அட்டையை வந்து உங்க தோட்டத்துல ஒரு ஏக்கர் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 8ல இருந்து 10 அட்டையை வாங்கிக்காங்க, சரியா? டிபார்ட்மெண்ட்டுக்கு போனா ஃப்ரீயா கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாலும் வெறும் 20 ரூபா 30 ரூபாய்க்கு கிடைக்கும். நீ 300 ரூபா 3000 ரூபாய்க்கு மருந்து அடிக்க வேண்டாம். இதுல என்ன அப்படின்னு சொன்னா அந்த அட்டை இருக்கு இல்லையா, எடுத்துட்டாங்க. ஓகே, இது மாதிரி ஒரு மேல ஒரு பிளாஸ்டிக் இருக்கும், அதை எடுத்துட்டு இந்த இருக்கு இல்லையா, இதை எடுத்து உங்க தோட்டத்துல செடி வளர்க்குன்னா கொஞ்சம் உயரத்துல ஒரு 4-5 இடத்துல 10 இடத்துல ஒரு குச்சியை எடுத்து அதை கெட்டி விட்டு தொங்க விட்டுருங்க. அப்ப அங்க தொங்கும் போது என்னன்னா இந்த பறக்கக்கூடிய சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள், இதெல்லாம் சின்ன சின்ன பூச்சி, அசுவினி, இலைப்பேன், தத்துப்பூச்சி அப்படின்னு சொல்லுவோம். சின்ன பூச்சியை தான், ஆனா விவசாயத்துக்கு மகசூல பெரிய அளவுல இழப்புறது. பூ பூரா உதிரும். நிறைய பூ இருந்து சார் காய் பிடிக்கல அப்படின்னா பூ உதிர்ந்து போச்சுன்னு அர்த்தம். இந்த பூச்சிகள் வந்து இலைக்கு கீழே இருந்துக்கிட்டு இலையில இருக்கக்கூடிய சாறு பூரா இருக்கிறதுனால இலைகள் காஞ்சு உதுறது, பூ உதிர்ந்து போறது. தலையில பேன் இருக்கு இல்லையா, இதை குடிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள். இந்த பூச்சிகள் பூராமே வந்து இப்படி ஒரு மஞ்சள் கலர்ல இருக்குன்னா இங்க ஒரு பூ இருக்குன்னு சொல்லிட்டு வந்து இதுல ஒட்டும். ஒட்டுனோடனே இது வந்து பசையா இருக்கிறதுனால திரும்பி மறக்க முடியாது. அப்ப நீ மருந்து அடிக்க வேண்டாம் சார். இந்த இது டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன், எனக்கு கிடைக்கல. ஏன்னா நம்ம ஆட்கள் வந்து உடனே டிபார்ட்மெண்ட்டை ஈஸியா குறை சொல்லுவீங்க, பட் அதுக்கான வழிமுறையும் நான் சொல்லி கொடுத்துறேன். அப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுல என்னவெல்லாம் பெயிண்ட் டப்பா என்னென்ன டப்பாவெல்லாம் கிடக்கும் அது பூராத்தையும் எடுங்க. ஒரு 1/2 லிட்டர் மஞ்சள் பெயிண்ட் வாங்க. டப்பா இந்த மாதிரி டப்பாக்கு வீட்டுல கிடக்கக்கூடிய காலியா இருக்கக்கூடிய டப்பா பூராத்தையும் எடுத்து வெளியில மஞ்சள் பெயிண்ட தடவிட்டு வெயில போட்டு காய போட்டுருங்க. காஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா கிரீஸ், நம்ம பைக் இதுகளில் போடக்கூடிய கிரீஸ், அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய் இருக்கும்ல, அதை வெளிப்பக்கமா தடவிட்டு இதை கொண்டு போய் ஒரு குச்சியை வச்சு குச்சியில இப்படி கவுத்து விட்டுருங்க. அவ்வளவு பூச்சியும் அதுல வந்து ஒட்டிடும். இதுக்கு பேரு ஒட்டு அட்டை, சரியா? ரைட் சார். இது பூரா பூச்சிகளை மட்டும் தானே சாகுது, புழு வண்டு இதுகளை சாக வைக்கிறது எப்படி? அதுக்கு என்ன அப்படின்னா கவர்ச்சி பொறி. கவர்ச்சி பொறி என்னன்னா இங்கேயும் நீங்க மருந்து அடிக்க வேணாம். புழு வருது உங்க இதுல, கத்திரிக்காயில இப்ப காய்ப்புழு வருது இல்லையா, இந்த கவர்ச்சி பொறிக்கு மட்டும் நீங்க என்ன செய்யணும், மற்ற இதுக்கெல்லாம் எல்லா பயிர்களுக்கும் இந்த மாதிரி மஞ்சள் அட்டையை கட்டி விடலாம். சில இடங்கள்ல த்ரிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வருதுன்னா ப்ளூ கலர் அட்டை கட்டணும். அது பூச்சிக்கு அதுக்கு உங்களுக்கு இதை கொடுத்துருவோம். ஒரே சொல்லணும், மற்ற வந்து இந்த மாதிரி மேல ஒரு பனல், அந்த பனல்ல வந்து ஒரு பிளாஸ்டிக் கட்டி விட்டுருப்பாங்க. இதை உங்க தோட்டத்துல அங்கங்க ஒரு 6-7 இடத்துல ஒரு குச்சியில வச்சு இதை கட்டி விட்டீங்கன்னா போதும். இதுல என்ன அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கத்தரி போட்டிருக்கீங்கன்னா கத்தரி காய்ப்புழுவுக்கான மாத்திரை, தக்காளிக்கான மாத்திரை, வெங்காயக்கான மாத்திரைன்னு என்ன பயிர் இருக்கோ அந்த மாத்திரையை கேட்கணும். தக்காளி மாத்திரையை போட்டுட்டு போய் மிளகாய் தோட்டத்துல வச்சா அதுல இருக்கக்கூடிய ஒண்ணுக்கு மட்டும் கவர்ச்சியை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா என்ன பயிர் போட்டிருக்கீங்க சொல்லி கேட்கணும், சரியா? இது என்ன பண்ணுவோம்னா அந்த மேல ஒரு பச்சை கலர் மூடி மாதிரி, இப்ப கத்திரிக்காய் புழுவுக்கு கேட்டீங்க இவங்க வந்து ஒரு 3 செட்டுக்கு தேவையான மாத்திரை. இந்த பச்சை கலர் கலத்திட்டு அதுக்குள்ள ஒரு சின்ன ஓட்ட மாதிரி இருக்கும். அதுல என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ல, ஒரு பிளாஸ்டிக் சின்ன கவர்ல, இந்த கவர்ல இருந்தா இல்லையா, இதை காட்டிலும் கம்மியா இவ்வளவுதான் இருக்கும். இதுக்கு உள்ள அந்த மாத்திரையை வச்சிருப்பாங்க. மாத்திரையை வெளியில எடுக்காத வரைக்கும் அது ஒரு பிரச்சனை இல்லை. வெளியில எடுத்துட்டீங்கன்னா 10ல இருந்து 15 நாளைக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கும். மாத்திரையை கொண்டு வந்து இந்த பச்சை கலர் மூடி இருக்குல்ல அதுல சொருகி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க தோட்டத்தை சுத்தி ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு தூரத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு ஆண் பூச்சியும் உங்க தோட்டத்துக்கு வருது அப்படின்னு சொன்னா ஆண் பூச்சி மட்டும்தான் வரும்.
இந்த மாத்திரை எதனால ஏன் அவ்வளவு பூச்சி வருதுன்னா, இந்த மாத்திரை பெண் பூச்சியோட வாட வர்றது மாதிரியானதான் இந்த மாத்திரைகளை தயாரிச்சிடும். அது பேரு கவர்ச்சி பொறி. உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, பொண்ணு கொஞ்சம் அழகாவும் இருக்கு, படிச்சுக்கிட்டு முடிஞ்சாச்சுன்னா எல்லா ஊர்ல இருந்து மாப்பிள்ளை வரதானே செய்வான். அதுதான் இங்கே பூச்சி வாட இருக்கிறதுனால சுத்தி ஒரு ஒரு 500 தூரத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு ஆண் பூச்சியும் வந்து இந்த பைக்குள்ள வந்து இதுக்குள்ள 2 நாள்ல நீங்க வந்து தோட்டத்துக்கு போனீங்கன்னா அந்த பைக்குள்ள பாத்தீங்கன்னா ஆண் பூச்சி பட்டு பூச்சி கிடக்கும். அப்படி கையில நசுக்கி விட்டா போதும். ஆண் பூச்சி பூரா செத்து போச்சு அப்படின்னு சொன்னா உங்க தோட்டத்துல இருக்கக்கூடிய பெண் பூச்சி இனப்பெருக்கம் செஞ்சு முட்டை போட முடியாது, முட்டையில இருந்து புழு வர முடியாது. கண்ட்ரோல் பண்ணிடலாமா? மருந்து அடிக்காமல் எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்றதுக்கான வழிமுறைகள் இந்த இவங்க இங்க வச்சிருக்கிறதுக்கான இயற்கை விவசாயத்துக்கான இதையும் இந்த கூட்டத்துல விவசாயிகளுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சில பூச்சிகள் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். ரைட்டு. இதுல மாத்துன்னு சொல்லக்கூடியது பட்டுப்பூச்சி பூராமே பகல்ல வரும். அது புழுவுல இருந்து வரக்கூடியதான்.